ஓம் குருவே போற்றி. MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆய்வாளர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர் திரு விஜயநாய் அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம். சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமார், சுகர்நாடி ஜோதிடர். இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு மனிதர் என்ன தொழில் செய்யறாங்க, அந்த தொழிலை வச்சுதான் அவர்களுடைய அடையாளம் நிர்ணயிக்கப்படுகிறது. குடும்பத்திலயும் சரி, சமூகத்திலயும் சரி, என்ன தொழில் செய்யறாங்க அப்படிங்கிறத வந்து பாத்தீங்களா, அவருடைய தொழில் தான் அவருக்கு வந்து பாத்தீங்களா குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பொது மக்களிடம் ஒரு மதிப்பு, ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவத்தை கொடுக்கிறது. அப்படி ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த தொழில் பாவம் மக்களுக்கு எந்த அளவில் பலமா இருக்கு, ஒரு ஜாதகம் பாக்குறப்ப இந்த தொழில் பாவம் எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு வீடியோல விரிவா பார்க்க போறோம். இது ஆண் ஜாதகம், சேலத்துல இருந்து பார்க்க வந்திருந்தாரு. நான் போர்டுல பதிவு போட்டிருக்கேன், நான் ஒரு முறை வாசிக்கிறேன் பாருங்க. 1/10/1987, 1/10/1987, 1:15 PM, 1:15 PM. லக்னம் தனுஷு லக்னம், லக்னத்துல சந்திரன், தனுஷு லக்னம், லக்னத்துல சந்திரன், லக்னத்துக்கு 4ல ராகு, லக்னத்துக்கு 5ல குரு பகவான், லக்னத்துக்கு 10ஆம் பாவத்துல கன்னியில செவ்வாய், கேது, சூரியன், சுக்கிரன். லக்னத்துக்கு 10ல செவ்வாய், கேது, சூரியன், சுக்கிரன். 11ல புதன் பகவான், 12ல சனி பகவான். ராசியில் உள்ள கிரகம் இதை சுற்றி நவாம்ஸ்ல கிரகம் போட்டுக்கோங்க. அந்த கிரகம் பலமா இருக்கா பலவீனமா இருக்கா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். நவாம்ஸ் லக்னம் விருச்சிக லக்னம், விருச்சிகத்துல நவாம்ஸ் லக்னம் போட்டுக்கோங்க, அங்க சந்திரனை போடுங்க. தனுசுல புதன், மகரத்துல செவ்வாய் சனி பகவான், மீனத்துல கேது பகவான், மேஷத்துல குரு பகவான், ரிஷபத்துல சூரியன், சிம்மத்துல சுக்கிரன், கன்னியில ராகு பகவான். இப்ப நவாம்ஸ்ல இப்ப கிரகம் 10 கரெக்டா போட்டாச்சா அப்படின்னு பாத்துக்கலாம். இப்ப ஜாதகருக்கு ராகு திசையில சுக்கிரன் புத்தி நடக்குது. வயது 39 வயதுங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல தொழில் அமைப்புக்கு உண்டான காலகட்டங்கள் தான். இப்ப ராகு திசையில சுக்கிரன் புத்தி நடக்குது. நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தப்ப அது இப்போ பார்த்து ஒரு வாரம் தான் இருக்கும். இப்ப இந்த ஜாதகர் என்ன கேட்டார் அப்படின்னா, தொழில் நான் எது செஞ்சாலும் நிரந்தரமா ஒரு தொழில் எனக்கு அமைய மாட்டேங்குது. நான் 39 வருஷத்துல ஒரு 5-6 தொழில் மாத்தி நான் செஞ்சிருப்பேன். தொழில் வந்து எனக்கு நிரந்தரமா இல்லை, நிரந்தரமா வருமானமும் இல்லை, மனைவியுடன் சண்டை சச்சரவாவே இருக்கு அப்படிங்கிறதா அவர் சொன்ன கேள்வி. நாம அதுதான் கேட்டோம். இப்ப ராகு திசையில் சுக்கிரன் புத்தி, தொழில் சிறப்பா இருக்காதுங்க சார். 10ஆம் பாவத்துல இருந்து ஒரு நீச கிரகம் தொழில் சிறப்பை கொடுக்காது. பிளஸ் 7ஆம் அதிபதி, தனுஷு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி நம்மளுக்கு புதனா வர்றதுனால நம்மளுக்கு அதுவும் சார்ந்து பாதிப்பு. இது நம்மளுக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வருமானம் இல்லை அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல பொருளாதாரத்தை பாதிக்கும், மனைவியிடம் சண்டை வம்பு வழக்கு வரும். இது வந்து நம்ம இயல்பா நம்ம தினசரி பாக்குற ஒரு நிகழ்வு தான். சரி, இந்த ஜாதகத்துல தனுசு லக்னத்திற்கு நம்ம சுகர் நாடியில ரொம்ப அழகா நம்ம எப்படி எளிமையா தொழிலுக்கு எடுத்துக்கலாம். எந்த லக்னத்திற்குமே 10ஆம் பாவத்துல என்ன கிரகம் உச்சம் பெறுதோ அதுதான் தொழிலை கொடுக்கும். அடுத்தது 10ஆம் பாவத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் தொழிலை கொடுக்கும். அடுத்தது 10ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் அந்த 10ஆம் பாவத்தை இயக்கும். இந்த வகையில உச்சம் பெற கிரகத்தின் வழியாக தொழில் இருக்கா, ஆட்சி பெறக்கூடிய கிரகத்தின் வழியாக தொழில் இருக்கா, அல்லது 10ஆம் வீட்டில் உள்ள கிரகத்தின் வழியாக தொழில் இருக்கா, இப்படிங்கிறத நம்ம பிரிச்சு பார்த்துக்கலாம். இப்ப தனுஷ லக்னத்திற்கு 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் புதன். அந்த புதன் வந்து பாருங்க 11ஆம் பாவத்துல இருக்கு. புதன் 11ஆம் பாவத்துல இருக்குது. அந்த புதன் ராகு 4ஆம் பாவத்துல சனி பகவானுடைய கால இருக்காரு. சனி பகவான் 12. அப்ப 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் 3, 6, 8, 12க்கு போகக்கூடாது. பகை நீச மஸ்தகம் பெறக்கூடாது. அப்படி பெற்றுடுச்சு அப்படின்னாலே தொழில் தடை, அதை சார்ந்து வருமானம் இருக்காது, அதை சார்ந்து லாபம் இருக்காது. அந்த வருமானம் வர்றதே வந்து பாத்தீங்களா தடையா இருக்கும். அதே மாதிரி 10ஆம் பாவத்துல தனுஷு லக்னத்துக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னி லக்னம் 10ஆம் பாவமா வர்றதுனால அங்க புதன் மூல திரிகோண வீடும் பெறுவாரு, ஆட்சியும் பெறுவாரு, புதனுடைய சொந்த வீடு.
இப்படி இந்த அமைப்புல இருக்கிற புதன் வந்து எந்த வகையிலும் நம்மளுக்கு கிடக்கூடாது. அப்படி பாத்தீங்களா, தனுசு லக்னத்திற்கு 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய அந்த கிரகம் அந்த புதன் 11ல ராகுக்கால். ராகு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவான் வந்து 12க்கு போயிட்டாரு. இதுவே வந்து பாத்தீங்களா அந்த சனி பகவானுங்கிறது தொழில் ஸ்தானம், தொழில் காரகன் சனி பகவான். அவர் 12க்கு போனதும் ஒரு பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்ப தனுஷ லக்னம், நம்ம அதுக்குதான் சுகர் நாடியில அடிப்படையிலேயே நம்ம சொல்லுவோம், லக்ன புள்ளி பலம் பெறணும், லக்னாதிபதி பலம் பெறணும், ராசி அதிபதி பலம் பெறணும். லக்ன புள்ளி பாருங்க, தனுஷ லக்னம், லக்ன புள்ளியா இருக்காலே சுக்கரன் கால், அந்த சுக்கரன் நீசம். லக்ன புள்ளி சுக்கரன் கால், அந்த சுக்கரன் நீசம். லக்னாதிபதி குரு பகவான் பாருங்க, லக்னாதிபதி குரு பகவான் அவர் 5ஆம் பாவத்துல இருக்காரு. அவரு கேது கால்ல இருக்காரு. கேது 10ஆம் பாவத்துல சூரியன் கால் வாங்கி, சூரியன் சந்திரன் கால். சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சந்திரன் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமாதியா போயிட்டார், அஷ்டமாதிபதி பிளஸ் வந்து சுக்கரன் கால்ல போய் நீசமாயிட்டாரு. அப்ப லக்ன புள்ளி பலம் இழந்துருச்சு, லக்னாதிபதியும் பலம் இழந்துருச்சு. ராசி அதிபதி நம்மளுக்கு சந்திரன் தான், அவரும் பலம் இழந்துட்டாரு. நம்மளுக்கு என்ன ஒரு மனிதர் தொழில் செய்யறாங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு 10ஆம் பாவத்துக்கு நம்ம என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு லக்னமும் பலம் பெறணும், லக்னாதிபதியும் பலம் பெறணும். லக்னத்துல 6, 8, 12 கூடியவர்களுடைய தொடர்பு வரக்கூடாது. மாரகாதிபதி பாதகாதிபதி தொடர்பு அப்படி வரக்கூடாது. பிளஸ் 10ஆம் பாவத்துல நீசமாகக்கூடிய கிரகமும் அப்படி வரக்கூடாது. வந்துச்சு அப்படின்னா தொழில் சார்ந்து லாப மேன்மை இருக்காது சார், லாப மேன்மை இருக்காது. அதே மாதிரி அதுல வருமானம் வரதும் தடை தாமதம் அப்படி இருக்கும். அந்த வருமானத்துக்கு வந்து குடும்பத்துக்கு போதுமான செலவுக்கு வந்து அந்த வருமானம் பத்தவே பத்தாது. அதே மாதிரி இப்ப அஷ்டமாதிபதி லக்னத்துக்கு நம்மளுக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடக்கத்தையே நம்மளுக்கு கொடுப்போம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்ப மேஷத்துல குரு இருக்காரு. குரு நின்றது வந்து பாத்தீங்கன்னா கேதுக்கால். மேஷத்துல குரு பகவான் இருக்காரு. குரு பகவான் நின்றது கேதுக்கால். அதுக்கு 6ஆம் பாவத்துல கேது வந்து பின்னோக்கிதான் நம்மளுக்கு பயணம் பண்ணுவாரு. கேது இருக்கிற இடத்துல இருந்து 6ஆம் பாவத்துல பாருங்க சனி பகவான் இருக்காரு. அந்த சனி பகவான் புதன் கால், இந்த சனி பகவான் புதன் கால், அது பகையான காலா போயிடுச்சு. அப்ப கேதுக்கு 6, 8ல சனி பகவான் இருந்தாலும் தொழில் முடக்கத்தை கொடுப்பார். இதே மாதிரி வந்து பாத்தீங்களா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிம்மத்துல கேது போட்டுக்கலாம். சிம்மத்துல கேது போட்டு இப்ப தற்சமய கோச்சாரத்தில் நடக்குது இல்லைங்கப்பா, சிம்மத்துல கேது. இப்ப கோச்சாரத்துல பாருங்க சனி பகவான் மீனத்துல தானே இருக்காரு. அந்த சிம்மத்துல இருக்கிற கேதுக்கு 6ஆம் பாவத்துல சனி பகவான் இருக்காரு. இப்ப என்ன லக்னமோ, லக்னக்கார எந்த லக்னமா இருந்தாலும் இப்படி கேது இருக்கிற இடத்துல 6ஆம் பாவத்துல சனி பகவான் இருந்தாலும் இந்த அமைப்பு இருந்தாலும் தொழில் நல்லா பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட வந்து பாத்தீங்களா எவ்வளவு காலமா தொழில் நல்லா இருந்ததுங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷமா தொழில் வந்து ஒரு வருமானம் இல்லாம ஒரு முடக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதே மாதிரி நீங்க வந்து சிம்மத்துல கேது போட்டு அதுக்கு 6ல சனி பகவான் நட்சத்திரத்துல இருக்கிற மாதிரி தனுசுல மூலம் கேது போட்டுக்கோங்க. அதுக்கு 6ஆம் பாவமா சனியுடைய நட்சத்திரம் பூசம் இருக்கும் இல்லையா, அதுல நம்மளுக்கு சனி பகவான் இருந்தாலும் இப்படி ஒரு தொழில் முடக்கம், ஒரு தொழில் பாதிப்பு இப்படி இருக்கும். கேது உங்களுக்கு கேது இப்ப நம்மளுக்கு மேசம் சிம்மம் தனுசுல கேது போட்டு அதுக்கு 6ஆம் பாவத்துல சனியுடைய நட்சத்திரம் எல்லாமே முழு நட்சத்திரமா நம்மளுக்கு 4 பாதம் வரும். சனி பகவானுடைய நட்சத்திரம் முழு நட்சத்திரமா மீனத்திலையும் நம்மளுக்கு வந்து உத்திரட்டாதி 4 பாதம் இருக்கும், கடகத்திலையும் பூச 4 பாதம் இருக்கும், அதே மாதிரி அனுஷ 4 பாதமும் நம்மளுக்கு விருச்சிகத்துல இருக்கும். இப்ப கேது மேசத்துல இருந்து சனி பகவான் இப்ப இருக்கிற மாதிரி அனுஷம் அப்படி இருந்தாலும், அல்லது நம்மளுக்கு வந்து தனுசுல மூல நட்சத்திரத்துல இருந்து அதுக்கு 6ல பூச நட்சத்திரத்துல சனி பகவான் இருந்தாலும், சிம்மத்துல கேது போட்டு அதுக்கு 6ல உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் இருந்தாலும் அங்க சனி பகவானே இருக்கணும்னு இல்லை. இப்ப மேஷத்துல குரு இருக்கிற மாதிரி சனி பகவானுடைய காலில் எந்த நட்சத்திரம் இருந்தாலும் அது சனி பகவானே மாறிக்குவாரு. சனி பகவான் அங்க இருக்கணும்னு அல்ல, சனி பகவான் காலில் எந்த கிரகம் இருந்தாலும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் நம்மளுக்கு ராகு கேது யாரு இருந்தாலுமே மாறிக்குவாங்க. இப்பயும் பாருங்க நம்மளுக்கு இப்ப மீனத்துல பாருங்க ராகு வந்து சனி பகவான் காலில் தான் இருக்காரு, அது நட்பு காலா போயிட்டாரு. அப்படி சனி பகவானுடைய கால் அப்படி அங்க இருந்துச்சு அப்படின்னா என்ன கிரகம் இருந்தாலும் அங்க அப்படியே சனி பகவானே மாறிக்குவாரு. மனிதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் பாவத்துல நீச கிரகம் இருக்கக்கூடாதுங்க சார். 10ஆம் பாவத்துல நீச கிரகம் இருக்கக்கூடாது, 10ஆம் அதிபதியும் நீசம் பெறக்கூடாது. 10ஆம் பாவத்துல நீச கிரகம் இருக்கக்கூடாது, 10ஆம் அதிபதியும் நீசமாக கூடாது. இப்படி தொழில் காரகமான சனி பகவான்
கேது 6 8 எல்லாம் இருந்தாலும் தொழில் முடக்கம், ஒரு பாதிப்பு, ஒரு நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது இவருக்கு இல்லை. நெட் இப்ப ஜெராக்ஸ் கடை வச்சிருந்தேன்னு சொன்னாரு, நெட் சென்டர் வச்சிருந்தேன்னு சொன்னாரு, அப்புறமேல ஷேர் மார்க்கெட்ல அதுலயும் கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தாங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பிரஸ் ஆபீஸ்லயும் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க மேடம் அப்படின்னாரு. இந்த கம்யூனிகேஷன் ஒர்க் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க மேடம், டெலிபோன் ஆபரேட்டராகவும் இருந்தேன் அப்படின்னாரு. அந்த புதனுக்கு உண்டான காரக கிரகம் எல்லாமே அவருக்கு தொழில் இருந்தாலும் நிரந்தரமான தொழிலா இருக்கா? நிரந்தரமான தொழிலா இல்ல அப்படின்னா 10ஆம் பாவத்துல நீச கிரகம், 10ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாரு. அப்படிங்கிறப்ப நிரந்தர தொழில் என்பது அமையாது. எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்கள் பாத்தீங்களா, நம்ம வீடியோ பாத்தீங்களா படிக்கின்ற மாணவர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஒரு ஜாதகம் நம்ம கிட்ட வந்த உடனே 10ஆம் பாவத்துல என்ன கிரகம் உச்சம் பெறுதோ அது தொழில கொடுக்கும், ஆட்சி பெறக்கூடிய கிரக தொழில கொடுக்கும், 10ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் தொழில கொடுக்கும். இந்த 3 அதிபதியுமே உச்சம் பெற்ற 10ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற கிரகமும் ஆட்சி பெற்ற கிரகமும் 10ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் எல்லாமே 3 6 8 12 பகை நீசம் அஸ்தகம் பெற்றுடுச்சு அப்படின்னா தொழில் பாத்தீங்கன்னா இவனுக்கு நிரந்தர தொழில் கொடுக்காது. தொழில சார்ந்து வருமானம் அப்படிங்கறதும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிரந்தரமா இருக்காது. தொழிலும் ஒரு இடத்துல தொடர்ந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் செஞ்சனால சொல்லவே மாட்டாங்க. ஒரு 20 வருஷம் அப்படின்னா 20 கம்பெனி மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தொழில் எங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நீங்க அழகா நம்ம ஃபண்டமெண்டல் விதியை எடுத்துக்கலாம். எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட நண்பர் அனைவர்களுக்குமே நன்றி, வணக்கம்.